கத்திய வானத்துல விட்டு வெட்டுவீங்களே? வானத்துல வெட்டி விசிறி புடிச்சு 2 கிலோ கறி வெட்டி கொடுத்தோம். அப்படிதான். ஆமாங்க. கடவுள் நான் இன்னைக்கு நான் குழப்பாட்டுறேன் இல்லைன்னா இல்லை மட்டும் பாரு. இப்போ ஒரு செகண்ட் சித்தப்ப ஃபோன் பண்ணி ஒரு செகண்ட் ஆயிடுச்சு. நக்கல்யா அவனுக்கு. ஆட்டுக்கு இருக்கிற 8 கால் எனக்கு கொடுத்துருங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கு. எப்படி ஆட்டுக்கால் 8 கால் வரும்? 8 கால் இருக்குங்க. 8 கால் வரும் பாய். நம்ம ஆட்டுக்கு 8 கால் இருக்குதா இல்லீங்களா? 9 கால் ஆடு இருக்கு தெரியுங்களா? 9 கால் ஆடு. அடி ஓடு நடுக்கால வச்சு நடுக்குல அப்படியே திடுக்கு திடுக்குன்னு ஓடும் தெரியுங்களா? பாய் என்ன நீங்க கூட போய் தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருக்கீங்க? கூட போய் மதிப்பு தெரியுமா? அந்த கூட போய் மதிப்பு? இந்த கூடை என்ன பெரிய கூடை? கூட காணாம போயிரு. என்ன வந்து நோலாயமா பண்ணிட்டு தெரியுறா? அவதான் சொல்லிட்டு இருக்கிறாருல சும்மா கறிக்கடை நொல்லுதான் வச்சு தெரியுது. மாமா கோவம் வந்துருச்சு. 10 நிமிஷம் இங்க இருந்தேன்னு பொள்ளாச்சியில இருந்து இப்ப ஆளுக்கு வர்றாங்க. வந்தாங்கன்னா தூக்கி பந்தாடி போயிருவாங்க. 10 நிமிஷம் நின்று என்ன போகுது? சரி சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல. யாரும் உங்களை இது பண்ண கை வச்சா ஆளுங்களா வராங்க. ஆமா நான் பாத்துட்டே இருக்கிறீங்க. என்ன உங்க வார்டுல வந்து மிரட்டிட்டு இருக்கிறீங்க சித்தப்பாவை? இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும்டா. மிரட்டலிங்கண்ணா. ஒரு கறிக்கடை பாய் தானே அவரு? உங்க வார்டுல வந்து என்னமோ தெனாவட்டா பேசிட்டு இருக்கிறீங்க. கறிக்கடை பாய்னா உடனே கறி ஊத்துருவாருண்ணா. இல்ல பாய். யாரோ போன் பண்ணி பண்ணாங்க. உடனே வந்துட்டீங்க நீங்க பேசுறதுக்கு. இல்லைங்க ஒரிஜினல் பாய் கடை இல்லைங்களா இது? பாய் கறி ரெகுலரா உங்கள்ட்ட வாங்கிட்டு சொல்லுங்க பாய். எங்க இருந்துங்க வந்தீங்க? எங்க வேலை குளிச்சீங்களா திடீர்னு? இல்லைங்க ஒரு கறி கொடுத்தாருங்க அன்னைக்கு கூட. சரி வாங்கி காது குத்து கறி கொடுத்து விட்டீங்களே பாய். மறந்துட்டீங்களா? காது குத்து கந்த பாய் நானு. பாருங்க தல புனிஞ்சிங்கன்னா வெட்டு வருங்க. இப்போ உங்களை வெட்டி கறி போட்டுருவாங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க. பயங்கரமான ஆளா இருக்கேடா. என்ன பாய் இப்படி பேசிட்டு கஸ்டமரை பேசுவாங்க. போன்ல சும்மா சொல்லி பேசுனதுக்காக நீங்க வந்து சும்மா அவர் என்ன கறிக்கடைன்னு கேட்டுக்கிறீங்க. ஆனா கத்திய வானத்துல சொல்லிட்டு வெட்டு வரணும் அவரு. நான் பாத்துருக்கேன். அப்புறம் வெட்டாம என்ன பாய் கத்திய வானத்துல விட்டு வெட்டுவீங்களே? வானத்துல வெட்டி விசிறி புடிச்சு 2 கிலோ கறி வெட்டி கொடுத்தோம். அப்படிதான். ஆமாங்க. ஆட்டுத்தோட இப்படி பறக்க விட்டாருன்னா கீழே வரப்ப அப்படி துண்டு துண்டா விழுந்துறீங்களா? நாங்களாம் அப்படியே எங்க வீட்டுல இருந்து வந்தாங்கன்னா அப்படியே பை கூடையில கேட்ச் பிடிச்சிப்போம். எங்க இருந்தீங்க வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? இப்போ நாங்க பிரியாணி செய்யறதுக்கு வந்து கறி வாங்கறதுக்கு வந்தோங்க பாய். பிரியாணி செய்யறதுக்காக பிரியாணி கூட எட்டு வருவாங்க. ஆமாங்க பாய். அப்படியே பிரியாணிக்கு கூட எட்டு ஆட்டு தொடை இருக்குல்ல, ஆட்டு தொடை அது அப்படியே மேல விட்டாருன்னு வச்சுக்கோங்க. கத்தி விட்டு ஆட்டினாரு கீழே துண்டு துண்டா விழுவுங்க. அப்படியே கப்புன்னு கேட்ச் பிடிச்சிருவேன் நானு. இதெல்லாம் இப்பதான் அவங்க ஆட்டு தொடைனா இப்படியே போட்டுருவாங்க. நானு பாருங்க ஒரு பொறுமைக்கு ஒரு சோதனை. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மூதேவி டென்ஷன்ல வளராது. கரெக்டா சொல்லு. என்ன சோதனையா? வெர்னியர் கொள்ளிச்சு சோதனை பண்ணீங்களா இல்ல பிப்பட் சோதனை பண்ணீங்களா? எப்படி? இல்லைங்கண்ணா சொல்றேன். இங்க பாரு. இப்போ உங்க தலைதான் ஆட்டு தலைன்னு வச்சுக்கோங்க. அப்படியே அப்படி பிடிச்சிருவாங்கண்ணா. எதுக்காக வந்த நீங்க சொல்லு பாய்? என்ன நீங்க வெட்டி காட்டுங்க? நீங்க என்ன லோலாய்த்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க பாய்? யாரு நோய் பண்றாங்க? கத்தி எங்க வச்சுக்கிறீங்க? உள்ள வச்சுக்கிறீங்களா? சுக்கரவாதி பண்றீங்க. நீ நோய் பண்ற, நான் நோய் பண்றேன். என்ன இப்படி கடைக்கு வரவங்கள்ட்ட இப்படி பேசினா எப்படி யாரு இது பண்ணுவா? நீங்க வந்து பேசுறது நான் 4 ஆட்டுக்கால் கூட சேர்த்து வாங்கிக்கிறேங்க. 8 கால ஆட்டுக்கு இருக்கிற 8 காலையும் எனக்கு கொடுத்துருங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எப்படி ஆட்டுக்கால் 8 கால்ல வரும்? 8 கால் இருக்குங்க. எப்படி 8 கால் வரும்? பாய் நம்ம ஆட்டுக்கு 8 கால் இருக்குதா இல்லீங்களா? 9 கால். 9 கால் ஆட்டு இருக்குது. ஆடு இருக்கு தெரியுங்களா? 9 கால் ஆடு. அடி ஓடு நடுக்கால வச்சு நடுக்குல அப்படியே திடுக்கு திடுக்குன்னு ஓடும் தெரியுங்களா? திடுக்குன்னு எங்க போகுது பாய்? யாரு இவரு? சும்மா இவருக்குலாம் கறி கிடையாதுன்னு சொல்லி அனுப்பிடுங்க. அவருக்கு என்ன கறி கேக்குறக்க நான் வந்தேங்க. வந்து அடுப்புல இருந்து 2 கறியை உடைச்சு கொடுத்து அனுப்பிட்டாங்க. இந்த நோலாயமெல்லாம் பேசக்கூடாது. எதுக்காக வந்த நீ? கறி கேக்குறங்கிறீங்க. கறி கொடுங்க பாய். நீங்க குட்டி பாயா? நீங்க குட்டி பாயா? பாய் அப்படியே 2 ஆட்டு தலை கொடுத்தீங்கன்னா அப்படியே கேட்ச் பண்ணிட்டு போயிருவாங்க. அப்படியே பிடிச்சேன்னு வச்சுக்கோங்க. எடுத்துட்டு போனா அது குழம்பு தாங்க. எது வேணாலும் கேட்டா வேணுமா? உனக்கு கேட்டதை கொடுத்தாகணுமா? கம்மன் போனா போய் தொலைய வேண்டியதான். இங்க என்ன வேலை? இங்க எனக்கு வேலை இருக்குது பாய்.
நான் எனக்கு வேலை இருக்கு, உனக்கு வேலை இல்லை, நின்னுக்கோ. காசு எனக்கு வேலை இருக்குது. அப்படிலாம் போக முடியாதுங்க. காசு அட்வான்ஸ் 1000 அனுப்பிவிடுங்க. அது வேணும், இது வேணும், கறி வேணும், கறி வேணும்னு கேட்ட போக வேண்டியதான் இல்லையா? சும்மா கறி குடுன்னு எந்த கறி கொடுக்கறது? இருங்க பாய், 1000 ரூபாய் கொடுத்தலங்க பாய். அது எதுன்னு சொல்ல வேண்டாம். இந்த ஆளு நீங்க சொல்லுங்க. உட்கார வச்சு நாங்க என்ன வேணாலும் வெட்டுவோம். நாங்களே கறி வெட்டுற மாதிரி வெட்டி போடுவோம். ஆளு இங்க பாருங்க, சிங்கம் களை இறங்கிருச்சு. மேலெல்லாம் கை வைக்க கூடாதுங்க, பாத்துங்க. உட்கார்ந்து ஆள் எல்லாம் பண்ணி போட்டு போயிருவேன். அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது எங்கிட்ட. சும்மா கறி கட்டே இருந்தா இது என்ன நினைப்புன்னு வேணாமா? பாய் நாங்க ஆளு அட்ரஸ் எல்லாம் பண்ணி போடுவோம். கறிக்கா வந்துக்கிறீங்க? ஆமாங்க, கறிக்கு தான் வந்திருக்கீங்க. அப்புறம் என்ன கறி வேணும்னு கேக்குறீங்க? கறி எத்தனை கிலோ கறி வேணும்? 4000 மணி திரியுறீங்க. 8 ஆட்டுக்கால் கறி வேணுங்க. 8 ஆள் பூரா கழட்டு. 8 ஆள் கறி கொடுத்துருவா. கழட்டு பூரா சட்டை கிட்ட கழட்டு. வா முதல்ல வா, உள்ள வா போலாம். ஆளுக்கு வர்றாங்க. எங்க இங்க ஆளுக்கு வர்றாங்க. இப்ப இரு, அவங்களுக்குலாம் கறி கிடையாதுங்க. ஆளு பசங்க வர்றாங்க, அடிக்கிறதுக்கு வேண்டி கூப்பிட்டுக்கிறேன் நான். இப்போ என்னது போஸ்ட் அடிக்கிறாங்களா? போஸ்ட் அடிச்சாங்களா? எனக்கு அடிப்பாங்க, வந்தா படிப்பாங்க. ஆப் அடிப்பாங்களா? எல்லாம் பண்ணுவாங்க. படிப்பாங்க, படிச்சிருவாங்க. வந்தா எனக்கு இந்த மாதிரி நீ கிடைக்க அதெல்லாம் அவி இந்த மாதிரி நீ நோலாயம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இல்ல புரியல. ஆப்பு மட்டும் இல்ல, எல்லாம் வேணாலும் பண்ணுவாங்க. உன்னை இங்கேயே மொட்டை அடிச்சு உன்னைய இங்க பாருங்க, நீக்கு என்ன பண்றாங்க மட்டும் எப்படி? அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற? எதுக்குங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? பிரியாணி தாங்க. பிரியாணி இப்ப தருவாரு. அப்படியே என்னது பாய், இதெல்லாம் நல்லா இல்லைங்க பாய். சொல்றேன், மரியாதை நடக்கிறாரு இவரு. ரொம்ப சொன்னா நான் சொன்ன கேட்க. உங்களுக்கு 2 முட்டை பிரியாணி கூட தரேன். கையெடுங்க நீங்க முதல்ல. என்னதுங்க நீங்க எதுக்கு மேல கை எதுக்கு வைக்கிறீங்க? நீங்க மட்டும் எதுக்கு வந்துக்கிறீங்க? கறி வாங்குறதுக்கு வந்திருக்கானு எத்தனை தடவை சொல்றீங்க? கறி வெட்டுறாங்க உனக்கு. இங்க வெட்டாங்க. இங்க வார சித்தப்ப உன்னை நோலாயம் பண்றதுக்கு தான் வந்துக்கறாங்க. ஏங்க யார் நோலாய் பண்றா? பாய், என்ன நீங்க கூட போய் தூக்கி போட்டு விளையாண்டு இருக்கீங்க? கூட போய் மதிப்பு தெரியுமா? அந்த கூட போய் மதிப்பு? இந்த கூட என்ன பெரிய கூட? முத்தனா கூட காணாம போயிரு. என்ன வந்து நோலாயமா பண்ணி திரியற? அவரே சொல்லிட்டு இருக்கிறாரல, சும்மா கறிக்கடை நொல்லுக வச்சு திரியற நீ. மாமா கோவம் வந்துருச்சு. ஐயோ, ஆல்ரெடி கூட காணாம போயிடுச்சியா? சொன்னா கேள், போயிரு. பசங்க வந்தாங்கன்னா காணாம பண்ணிடுவாங்க. காணாம பண்ணிடுவாங்களா? அதெல்லாம் காணாம நான் தேடிக்கிறேன். கறி வந்து எனக்கு வேணும், அந்த கூட பையில தான் வேணும். நீ முதல்ல மனுஷனா என்ன கறி இருக்குது உனக்கு? மனுஷனா நடந்துக்கோ. நான் மனுஷன் இல்ல, கடவுள். நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. பாய். கடவுளா நீ? ஆமா. என்ன அது? நானே என்ன கடவுள் நீங்க? நான் வந்து புது கடவுள். புது கடவுள்? ஆமாங்க. எப்படி கடவுள்? இந்த கடவுள் நான் இன்னைக்கு நான் குழப்பாட்டுறேன் இல்லைன்னா இல்லை மட்டும் பாரு. இப்போ ஒரு செகண்ட் சித்தப்ப ஃபோன் பண்ணி சொல்லு. 1 செகண்ட் ஆயிடுச்சு. நக்கல்யா அவனுக்கு. நீதான் சொன்ன 1 செகண்ட் ஆயிடுச்சியா? என்ன 1 செகண்ட்? போயா, வேட்டி விட்டுருவேன் ஒழுங்கா. யார் உருவா? இதுக்கு மேலே கைய வச்சா உலகேஸ்ல உள்ள போயிடுவானா? சித்தப்பன வந்து நொல்லு பண்றதும் இல்லாம நீ யோ இன்னையா போட்டு கேட்டுட்டு வந்தவன வந்து இவ்வளவு லூட்டி பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. என்ன போனா யாருக்குங்க? ஏங்க உங்க காதலி கிட்ட பேசுற நேரமாங்க இது? போன் பண்ணிட்டா பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. பண்ணுங்க நீங்க செம்ம சீனிக்குது இன்னைக்கு. இன்னைக்கு ஆட்டுக்கறி வாங்காம போக மாட்டேங்க. சித்தப்ப போன் பண்ணியே நீ இவனை எல்லாம் சும்மா விடக்கூடாது. இங்க நான் பேசுறேன். நீ யாருகிட்ட எப்படி வந்து பேசணும்னு உனக்கு வந்து பாய் கறி கொடுங்க பாய். எங்க கறி இருக்குது? பாய் கறி கொடுங்க பாய். எங்கடா கறி? பாய் 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 ஸ்கூல் பாய். நீங்க ஏன் பாய் இப்படி கோபப்படுறீங்க? அவரோட வயசு என்ன? அவரோட வயசு என்னங்க? மூடிட்டு இருக்கோம். அம்மா பையன் தெரியாதுங்க வயசு. வயசுன்னு பார்த்து எனக்கு பொண்ணை கட்டிய பொண்ணா கட்டி வைக்க போற லூஸ் பையல அப்படிங்கிறாருங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. கறிக்கடை பாயின்னு அவருக்கு போன் பண்ணி பேசிட்டாங்க. என்னங்க வெடிக்குது பாய் உங்க பவரு? அந்த RDX 10 வெச்சாதான்டா வெடிக்கும். இந்த RDX பார்த்தாலே வெடிக்கும். கேட்டா நோலாயமன் தெரியுறீங்க. லோலாய நான் பண்றேன், நீ பார்த்த. நான் பண்றேன், நீ பண்றியா? இப்போ என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன எதுக்கு கோபப்படுறீங்க? எதுக்கு ஏங்க மூக்கில உங்களுக்கு இவ்வளவு காத்து வருது புசு புசுன்னு? கறி நீயாச்சும் குடுப்பியா இல்லையா நண்பா? என்னவே கறி கொடுக்குறாங்க உனக்கு? ஆட்டுக்கறி
ஆட்டுக்கறிக்கு இன்னும் 10 நிமிஷம் இங்க இருந்தேன்னு பொள்ளாச்சியில இருந்து இப்ப ஆளுக்கு வர்றாங்க, வந்தாங்கன்னா தூக்கி பந்தாடிட்டு போயிருவாங்க. இன்னும் 10 நிமிஷம் நின்னு போகுது. என்ன பொள்ளாச்சி இளநீ தருவாங்களா, வெட்டி தருவாங்களா? இளநீ எல்லாம் பந்தாடி பம்பர மாதிரி சுத்தி விட்டுருவாங்க. பொள்ளாச்சினா உங்களுக்கு அப்படி இருக்குது. இளநீ சூப்பரா இருக்குங்க இளநீ, பம்பர மாதிரி சுத்தி எல்லாம் விட்டுருவாங்க. குடிச்ச அந்த அளவுக்கு இருக்குது உனக்கு. அப்படி குடிச்ச சித்தப்ப போடு 2 அப்பா அப்ப இவனைய பாய். நீங்களே கறி கொடுங்க பாய். நாசமா போ, நீ எல்லாம் நெருமாலமா போயிருவ. நீ இந்த நேரம் வந்து இங்க நீ எல்லாம் விளங்குவியா? விளங்குவேன். சித்தப்ப செய்யலாம்னு வந்துட்டாரு. வச்சு செய்யா. யாரு இவரியா? இவர் நான் என்ன செய்யறது? என்னையா பேசிட்டு இருக்கிற? எலும்பு இல்லாத கறி வேணுங்க. இல்லை ஏமாத்துறாங்க, மூட்டெலும் போட்டுக்கிட்டு. சூப்பா 2 போட்டு விடுங்க. சூப்பா 2 சூப் வேணுமா? முட்டாளாகிட்டு இருக்காங்க. நீ என்னையா முட்டை சூப் வச்சு குடிச்சிருவாங்க. அந்த மாதிரி சூப்பா எலும்பு போட்டு விடுங்க. சூப் வச்சு குடிச்சிருவாங்க இங்க விட்டா. அப்படிங்களா? சரிங்க. சூப் எலும்பு கேட்க கூடாது, நான் கொடுக்கறத வாங்கிட்டு போகணும். நொல்லு பண்ணிட்டு இருக்கா சித்தப்ப. உங்ககிட்ட வேணும் நோலாயம் பண்ணிட்டு இருக்கா. குடிச்சித்தப்பே. ஆமா இருக்குது. ஒண்ணு ஓடு உட்கார வைப்பியா? குடிச்சித்தப்பே. இப்ப கொண்டு வந்துட்டு இருக்கறாங்க. நீ ஓனர் இல்லையா? கொண்டு வந்துட்டு இருக்கறாங்கப்பா. என்ன பாய் மிரட்டுறீங்க ரொம்ப? இந்த மிரட்டால நாங்க எத்தனை பேர்த்த பாத்துப்பா. நீ உட்கார். நீ நீ உட்கார். ஏய் தம்பி டேய் குட்டியே என்ன? யார் தம்பி? சரி வயசு என்ன தெரியும்? என் வயசு என்ன தெரியும்? என்ன வயசு அவனுக்கு? 2000 வயசையா? சரியா? ஏய் சரி 2000 சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாத்த முடியல. விடுங்க, நம்மாலதான் அவரு வீடியோ எடுத்ததுக்காக வந்திருக்காரு. விடுங்க, அடிக்கலாம் வேணாம். நம்மால வீடியோ எடுக்கிறதுக்காக ப்ரோ பாய் மணிவேலுங்கிற ஒரு சேனல்ல இருந்து வந்திருக்காரு. மணிவேல் நான் தாங்க ஜெய்மணிவேல். அவரை ரொம்ப நேரம் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் என்ன நினைச்சேன்னா, சரி அவர் வந்து யாரோ போன் கடை கறிக்கடை பாய் அப்படின்னு சொல்லி கேட்டது. ரொம்ப நேரம் ஆதார் கார்டு காட்டுறாருங்க. மனுஷன் தான் நானு. அவரு நம்ம சென்னையில இருந்து வந்திருக்காரு. நீங்க ஆதார் கார்டு காட்டுங்க. நான் வேணாம்னு பாருங்க, சொல்றது கேளுங்க. அவர் வந்து ஏங்க நான் 7 இல்ல, நீங்க பச்சை தர சவுப்புல தான் அவர் சொன்னாங்க. சரி சரி தெரியல. சாரியா? ஆமாங்க. நானு இங்க ஒரு 4 குத்து குத்துனீங்க ப்ரோ. அப்படியே தேய்ச்சு கொடுத்துடலாங்களா? மொத்தம் கொடுக்குறீங்களா? மொத்தமும் மொத்தி விட்டு சரி இதா ஒரு சரி கோச்சுங்க பாய். வாங்க பாய், கோச்சுக்காதீங்க பாய். சென்னையில இருந்து வந்திருக்காங்க. ஜெய்மணிவேல் ஒரு யூடியூப் சேனல். ஜெய்மணிவேல் யூடியூப் சேனல். அது சொன்னா பிராங்க் எப்படி பாய் பண்ண முடியும்? பொள்ளாச்சி அஜித் குமார் உதவும் இதயங்கள்னு சொல்லிட்டு இருக்காருல்ல நம்ம ப்ரோ. இவர் மூலியமா தான் கான்டாக்ட் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அண்ணன் வந்து பொள்ளாச்சி தல ரசிகர் மன்றத்தோட ஒரு இதா இருக்காரு, சின்ராஜன் சொல்லி பேரு. அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இவரோட வாய்ஸ் வந்திருக்குல்ல, இவருக்கு ஒரு அடையாளம் ஒன்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு தான் நான் இவங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களை சும்மா பேசிட்டு போலாம் வந்தேன். நான் தொந்தரவு பண்றவங்களா இல்லைங்கண்ணா, சும்மா காமெடி பண்றேன். என்னன்னா நான் காமெடியா பண்ணி சொன்னா மட்டும்தான் மக்களுக்கு தெரியும். சரிங்களா? என் சேனல் வந்து காமெடி சேனல். அதனால நான் காமெடியா ஒரு விஷயத்த சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? சரி பாய், மன்னிச்சிருங்க பாய். தப்பு பண்ணியிருந்தா தம்பியை மன்னிச்சிருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அதான் இவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இவர் தான் கூட்டிகிட்டு வந்தார், சப்போர்ட் பண்ணார். உங்களை வந்து கண்டுபிடிக்க காரணமே இவர் தான். சரிங்களா? அதனால நான் வந்து உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம ப்ரோ வந்து ஏதோ நம்ம பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. அதை நம்பி தான் வந்து நானும் கூப்பிட்டு வந்திருக்கேன். நம்ம சேனல் பார்த்தாலே தெரியுங்க, நம்ம நிறைய பேருக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்கோம். நாங்கள் என்னென்னா வீடியோ எடுத்து போட மாட்டோம் ப்ரோ. அதுதான் இது. இன்னும் போட்டால் தான் தெரியும் போல் இதுக்கு மேலே. அதான் நிறைய பேர் சொல்கிறாங்க, பண்ணுறது வந்து வெளியில் காட்டுங்க அப்போ தான் தெரியுன்ட்டு. நான் உங்களுக்கு சொன்னாங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்ட்டு. நம்ம அது வந்து காமெடியாக காட்டலான்ட்டு காட்டினது. எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. உடம்பு முடியலைங்கிறது அது நான் இவ்வளோ நேரம் அலோவ் பண்ணுங்க. அவர் ரொம்ப உடம்பு முடியலன்னாரு. இவ்வளோ கத்தி பேசும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஓகே, அது மேனேஜ் பண்ணி அவ்வளோதான் முடிச்சாச்சுங்கண்ணா. உங்களை பற்றி சொல்லுங்கள், சொல்லிவிட்டு உங்கள் வீட்டை காட்டுங்க, நீங்கள் என்ன நிலமையில இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். உங்களை பற்றி நாங்களே தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? தெரிஞ்சுட்டு ஒரு 2 நிமிஷம் ஜாலியாக பேசிட்டு நாங்களும் அவ்வளோதான் கிளம்புறது தான். எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணிவிட்டு நாங்கள் உங்களுக்கு கிளம்புறோம். ஓகேங்களா? அதான் கூப்பிட்டு சமாதானப்படுத்திருக்கிறாங்க எல்லாரும். சரி. அங்கே ஒரு ஆய் சொல்லுங்கள் பாய். அங்கே ஒரு ஆய் சொல்லுங்கள் பாய். காட்டுங்க, கை காட்டுங்க. கேமரா இங்கே இருக்குதுங்க பாய். இங்கே இருக்கு பாருங்க. இங்கே ஆய் சொல்லுங்கள். ஓகேங்களா? வந்து உங்களுக்காக ஒரு 9 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. 2 நாள் எங்கிட்ட கேட்டு ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ணி அதுக்கு அவங்க அதில் ஒரு 4000 ரூபாய் வேஸ்ட் பண்ணி சரிங்களா வந்துட்டாங்க. ஆமா தெரியல ப்ரோ. எனக்கு நாங்க வேகமா போனாங்க, பஸ் போய் எடுத்துட்டு போயிட்டாங்க. Meanwhile, தபால் ஒரு 2
அதுக்கப்புறம் இன்னைக்கு மிஸ் பண்ணாம ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க வேணும். சரி ஓகேங்களா. ஏன்னா அங்கேருந்து மறுபடியும் வர முடியாது. ஆமாங்க பாய், 9 மணி நேரம் பாய். அதுக்கு உண்டானது நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. சரிங்க பாய். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சும்மா தெரிக்க விடுறோம். இருங்க பாய்.